பாருவும் சேண்ட்ராவும் மாற்றிக்கிட்டு போய் அவுட் ஆகிருக்காங்க. அந்த 4வது டாஸ்க் இருக்குது பாருங்கள் டிடிஎஃப்பில். எதுக்கு இந்த அவசரம்? கமருதீனை வந்து காலி பண்ணணும், சபரியை காலி பண்ணணும். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடுறாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நம்பர் 4 வந்து அந்த ராடு சுற்றுறதுல பரவாயில்லைங்க, இது நல்லா தான் ஆடுது சுபிக்ஷா. ஆனால் வந்து இப்படி ஆடுன்னு நான் எதிர்பார்க்கல. யாரெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமோ அவங்க யாருமே சரியாக ஆடல. பார்வெல்லாம் விளையாடாதுன்னு சொன்னாங்க, அது சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருக்கு. கமருதீன் வந்து ஸ்ட்ராங்கு, ஒன்றும் பண்ண முடியாது அவனை. சபரி அதோட ஸ்ட்ராங்காக இருக்கான். சபரியை வந்து அடிச்சு விட்டாங்க. முக்கியமான இடத்துல வந்து இவன் அடிச்சிட்டான் விக்ரம். அப்புறம் இதையும் போட்டு அடிச்சிருக்கான் திவ்யாவையும். விக்ரம் பண்ணுறது ரொம்ப வக்கரமாக இருக்குது. ஸோ இந்த டிடிஎஃப் 4வது டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அடுத்து 4வதாக வெளியே வர்றது வந்து சுபிக்ஷா வெளியாகிடுச்சு. பரிதாபம். என்னங்க நல்லா ஆடுங்க இதெல்லாம், அது ஆடணும். அது கண்டிப்பாக இதில் போய் மிஸ் ஆகுது. கடலோடி பிள்ளைக்கு வந்து ஏன் இது மிஸ் ஆகுது? அடுத்து 5வதாக போகிறது வந்து அரோரா பயங்கரமாக ஆடுதுங்க. அதே இந்த 5 பாயிண்ட்டு 6 பாயிண்ட்டு அதுக்குள்ளேயே இருக்குது. கன்சிஸ்டன்சியாக பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே அரோரா வந்து நல்லா விளையாடுதுங்க. ஃபிசிக்கல் டாஸ்க்கு தப்பு கணக்காக தான் போட்டோம், இன்டெலிஜென்ஸ் தான். ஆனால் கேம் விளையாட தெரியாமல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இப்போ விஜய் சேதுபதி மோட்டிவேட் பண்ணி, பிக் பாஸ் டீம் மோட்டிவேட் பண்ணி, பல பேர் மோட்டிவேட் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. அப்புறம் அதுவும் இந்த ரியா வந்துட்டு போனதுலேருந்து ரொம்ப ஆட்டங்க, பயங்கரமாக ஆடுதுங்க அரோரா. கமருதீனை வச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு, துஷாரை வச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 2 பேரையும் எடுக்கிறதில்ல. துஷாருக்கு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு அரோரா. வேறு லெவல் பண்ணிகிட்ருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது அரோரா, 6வது பார்த்தீங்கன்னா பாரு வெளியாயிருச்சு. அப்புறம் 7வதாக வந்து சாண்ட்ரா வெளியாயிருச்சு. கடைசியாக 2 பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா கமருதீன், அப்புறம் வந்து சபரி கூட ரொம்ப சின்சியராக விளையாண்டுட்டு இருக்கான். இவன் அசால்ட்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. கமரு ஆப்பிள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, பழம்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ரகம்னே தெரில. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கான், அதே மாதிரி இருக்காங்க. இப்படி தான் இருப்பான், ரூடாக இருப்பான், ஜாலியாக இருப்பான், அவனுக்கு பிடிச்சதை பண்ணுவான். அந்த மாதிரி தான் இருக்கான் கமரு வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டான்ல, டக்குன்னு வந்து பட்டுருச்சு காலில். ஸோ அப்புறம் வந்து கமரு அவுட் ஆகிட்டான், 8வது அவுட் ஆகிட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா சபரி தான் இந்த டாஸ்க்கு வின் பண்ணுறான். டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 4 அந்த மினிட்ஸ் அந்த ராடை வந்து டாஸ்கில் வந்து சபரி வின் பண்ணி லீடிங் போயிட்டான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.